117வது சங்கீதம். ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அல்லேலூயா. அவரும் உட்கார்ந்து கொள்வோம். சங்கீதத்திலே மிகவும் சிறிய சங்கீதம் இந்த 117வது சங்கீதம். ஆனால் இதனுடைய அர்த்தம், இதில் கொடுக்கிற விளக்கமானது மிகவும் பெரியதாக இருக்கிறது. அதாவது ஃபஸ்ட்டு வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஜாதிகளை எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள் அப்படின்னா, நேஷன்ஸ், ஜாதிகள்னால் என்னது? நேஷன்ஸ், தேசமெங்கும் கர்த்தரை துதிக்கணும். அப்போது தேசமெங்கும் அப்படிங்கும் பொழுது அது எப்படி, எதை குறிக்குது அப்படின்னா, தேசமெங்குங்கும் போது அது எதை குறிக்குதுன்னா, இந்த யூதர்களை மாத்திரம் இல்லாமல் யூதர்கள் அல்லாதவர்களையும் சேர்த்து குதிக்குது. ஆமென், அல்லேலூயா. இங்கே கவனிக்கலாமா? இது யாரை குறிக்குது? ஜாதிகளை அப்படிங்கிறது கேட்காதவங்க திருப்பி கேட்டுக்கோங்க. ஜாதிகளைங்கிறது எதை குறிக்குது? யூதர்கள் அல்லாதவர்களையும் யூதர்களையும் குறிக்குது. ஆமென், அல்லேலூயா. இது யார் பாடியிருக்கா? இந்த சங்கீதத்தை தாவீது பாடியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து எப்போ வந்தார்? இயேசு கிறிஸ்துவுக்கும் தாவீதுக்கும் பல வருட வித்தியாசம் இருக்குது. ஆனால் தாவீது முன்னாடியே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு சொல்கிறாரு, ஜாதிகளே கர்த்தரை துதிங்கள். இந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இஸ்ரேலர் மட்டும்தான் தேவாதி தேவனை துதிச்சிட்டு இருந்தாங்க, வேறு யாருமே துதிக்கலை. ஆனால் தாவீதினுடைய கண்ணோட்டம் எப்படி இருந்துச்சுன்னா, எல்லாரும் கர்த்தரை துதிக்கணும். அவர் இஸ்ரவேலருக்கானவர் மாத்திரம் இல்லை, அவர் இந்த உலகத்திற்கான தெய்வம் அப்படிங்கிறத தாவீது ஒரு பார்வையில் பார்த்தார். அதான் அவர் சொல்கிறாரு, ஜாதிகளை எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்னென்றைக்கும் உள்ளது. ஆமென், அல்லேலூயா. ஒரு வசனம் தீமோத்தேயுவில் பார்க்கிறோம், அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எப்போ இருக்கிறார் உண்மையுள்ளவராய்? நாம் உண்மை இல்லாதவர்களாக இருக்கும் பொழுதும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனது நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது அல்ல, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருக்கும் பொழுதும் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? உண்மை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. சரியா? ஓகே. அப்போது உண்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மனிதனுடைய உண்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு ஆலயத்தில் காணிக்கை போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க? காணிக்கை போட்டது எவ்வளோ ரூபா போட்டிருக்காங்கன்னா 10 ரூபா. எவ்வளோ ரூபா? இங்கே கவனிங்களா எல்லாரும், இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் பேச போகிறது. காணிக்கை போட்டது என்ன பண்ணியிருக்காங்க? 10 ரூபா போட்டிருக்காங்க. இந்த 10 ரூபா எப்படி இருக்குன்னா, கிழிஞ்ச நோட்டாக இருக்குது. எப்படி இருக்குது? கிழிஞ்ச நோட்டாக இருக்குது. அந்த கிழிஞ்ச நோட்டை டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க. ஒட்டி தான் காணிக்கை போட்டிருக்காங்க. சரி, எப்படியாவது ஆண்டவருக்கு காணிக்கை போடணும், நாம் உண்மை இல்லவராக கர்த்தருக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க, கிழிஞ்சாலும் அந்த ஒட்டு போட்டு. பாவம் அவங்களுக்கு என்ன தெரியலன்னா, 10 ரூபாவில் நிறைய விதம் இருக்குல்ல, நிறைய தாள் இருக்குது 10 ரூபாவில். அப்படி தானே? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க வேறு வேறு தாள் 10 ரூபாவில்? அவங்க ஒட்டின தாளில் ஒரு தாள் இன்னொரு 10 ரூபாவில் உள்ளது, இன்னொரு தாள் இன்னொரு 10 ரூபாவில் உள்ளது. புரியுதா நான் சொல்கிறது? 10 ரூபாவில் எனக்கு தெரிஞ்சு 3-4 டைப்போ இருக்குது. ஒரு டைப்பில் உள்ள ஒரு 10 ரூபா ஒரு சைடு எடுத்து, இன்னொரு டைப்பில் உள்ள ஒரு 10 ரூபாய் எடுத்து ஒட்டி போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, தேவன் எதையும் செல்ல வச்சுருவார், பிரயோஜனம் இல்லாதையும் பிரயோஜனப்படுத்திடுவார் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, செல்லாத 10 ரூபாயை எங்கே போய் கொடுத்தாலும் அந்த காணிக்கை செல்லாது, சரி கர்த்தருக்காவது இது உபயோகமாகட்டும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம எப்படி பாடணும்? ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டார், பலவீனர்களை பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனரை தெரிந்து கொண்டாருங்கிற வசனத்தை அவங்க கரெக்டாக புரிஞ்சு, செல்லாத நோட்டை வேறு எங்கே கொடுத்தாலும், டீ கடையில் கொடுத்தாலும் வாங்க மாட்டான், எங்கே கொடுத்தாலும் வாங்க மாட்டான், காணிக்கை பெட்டியில் கொடுத்தா ஆண்டவர் கண்டிப்பாக என்ன பண்ணிப்பார். ஏன்னா இழிச்சவங்க பாஸ்டர் தான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? இல்லை, நீங்கள் ஏமாற்ற மாட்டீங்க, மற்றவங்க ஏமாற்றுவாங்க, அதுக்கு இழிச்சவன் பாஸ்டர் அப்படிங்கிறேன். அல்லேலூயா. அதுக்கும் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அப்போது மனிதனுடைய உண்மையின் தன்மை இவ்வளோதான். அல்லேலூயா. ஒரு 10 ரூபாயை கூட உண்மையாக காணிக்கப்பட்டில்லை. அது டவுனில் உள்ள சபை தான், நம்ம சபை இல்லை, டவுனில் உள்ள ஒரு சபையில் போட்டிருக்காங்கன்னு சொல்லி
திங்கக்கிழமை ஒரு பையன் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், இப்படி போட்டிருக்காங்கண்ணே, எப்படி நம்ம ஆட்கள் இருக்காங்க பாருங்கண்ணே, தேவனுக்கு நன்றி செலுத்தி 10 ரூபாய் போட்டிருக்காங்க, செல்லாத 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி. உங்கள் கிழிஞ்ச தாளை ஒட்டி போட்டிருந்தா கூட மனசு ஆறிடும். ஆனால் வேறு தாளை போட்டு அப்படி இருக்கிறாங்க. மனிதனுடைய உண்மை அப்படி தான் இருக்குது. ஆனால் தேவாதி தேவனுடைய உண்மை எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் எடுத்து வாசிங்க சங்கீதம் 89:2. ஸ்திரப்பட்டிருக்கும். அவரது உண்மையை வானங்களிலே ஸ்தாபித்தார். இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. ஏற்கனவே பாஸ்டர் 2-3 தடவை சொல்லியிருக்காங்க, அதுக்கு நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். வானங்களிலே அவரோட உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பாஸ்டர் நிறைய அடிக்கடி சொல்லுவாங்க, நான் திருப்பி 2 தடவை சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. ஒரு உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பார். அவர் உண்மை என்றைக்குமே மாறாது. இப்போ போய் வெளியில் போனால் வானம் கிடையாது அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் நம்புவீங்க? வானம் இல்லைங்க வெளியில் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் நம்புவீங்க? நம்புவேன்னு சொல்லுங்கள், இல்லை நம்ப மாட்டேன்னு சொல்லுங்கள். இப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? வெளியில் போய் பாருங்கங்க வானம் இல்லை அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் நம்புவீங்க? யாரும் நம்ப மாட்டீங்க, அப்படி தானே? யார் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, அப்படி தானே? அதே போல் தான் தேவனை உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார், உன்னை சபிப்பார். ஆண்டவர் உன்னை கீழே தான் தள்ளுவார், உன்னை மேலே தூக்க மாட்டார். அப்படிங்கிறது தான் அவருடைய உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட உண்மையுள்ளவராக இருக்கிறாரு? அவரோட உண்மை என்ன பண்ணியிருக்கிறாரா? வானங்களை ஸ்தாபிச்சிருக்கிறாரு. நீங்கள் எப்போ வெளியில் போனாலும் வானம் இருக்க தான் செய்யும். எங்கே போனாலும் மேலே பார்த்தா வானம் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி கர்த்தருடைய உண்மை எப்பொழுதும் என்ன பண்ணிட்டுருக்கோம்? இருந்துகிட்டே தான் இருக்கும். நாம் பொய்யானவர்களாக, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவன் எப்பொழுதும் நமக்கு எப்படி இருக்கிறாரு? உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதான் வசனம் சொல்லுது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. அல்லேலூயா. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நீர் என்றென்றைக்கும் எங்களுக்கு உண்மை உள்ளவராகவே இருக்கிறீர் ஆண்டவர். உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருக்கிறது, எங்கள் சந்ததியின் மேல் இருக்கிறது. உம்முடைய உண்மை எங்கள் தலையின் மேல் இருக்கிறதப்பா. நாங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்த பொழுதும் கர்த்தாவை நீர் எங்களுக்கு எப்பொழுதும் உண்மை உள்ளவராகவே இருந்திருக்கிறீர். நீர் எங்களை படைத்தது உம்மை துதிக்க. நீர் மனிதர்களை ஜாதிகளாக பார்ப்பவர் அல்ல, நிறத்தின் பால் பார்ப்பவர் அல்ல, ஏற்றத்தாழ்வு பார்க்கிறவர் அல்ல, வசதி பணம் இருக்கிறவன் வசதி இல்லாதவன் அப்படின்னு பார்க்கிறவர் அல்ல. நீர் எல்லாரையும் ஒரே போல பார்க்கிறவர். அதனால தான் நாங்கள் பார்க்கிறோம், ஜாதிகளை கர்த்தரை துதிங்கள், ஜனங்களை அவரை போற்றுங்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ நீர் எல்லாருக்கும் கர்த்தர், நீர் எல்லாருக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறீர். இப்போ அந்த உண்மையை நோக்கி பார்க்கிறோம். உண்மை போல் நாங்களும் உண்மை உள்ளவர்களாக வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆமென். உமக்காக நாங்கள் வாழ்ந்து உமக்காக எதையாவது செய்து இந்த உலகத்தில் உம்முடைய ராஜ்யத்தை விரிவாக்கம் பண்ண கர்த்தாவே நீர் எங்களை பயன்படுத்துங்கப்பா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தாவே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நீர் எங்களை படைத்ததன் நோக்கம் உம்முடைய துதியை, உம்முடைய புகழை பாடுவதற்காக. அந்த நினைவோடு நாங்கள் எப்பொழுதும் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீங்கள் அநேக காரியங்கள் எங்களுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் நீங்கள் உண்மையுள்ளவராக இருக்கீங்க. நாங்கள் இந்த துதிக்கிறதுலையாவது, உம்மை ஆராதிக்கிறதுலையாவது, உம்மை அன்பு கூறுவதிலையாவது நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. மீட்பு இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய